அஸ்ஸலாமு அலைக்கும். என் குழந்தைங்க இவ்வளோ குஷியாக இருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இன்றைக்கி என் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் செய்ய போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, கஸ்டர்ட் தான். கஸ்டர்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி செய்வோம்? அந்த மிக்ஸை ரெடி பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொட்டி சில் பண்ணக்கப்புறம் அப்படி சாப்பிடுவோம். அதான் பேசிக் மெத்தட். பட் எங்கள் சாச்சி வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க எங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு இதை நாங்கள் சாப்பிட்ற முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு பொருள் இதில் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இது எப்படி பண்ணணும்னு யூடியூப்லலாம் பார்த்தப்போ நிறைய வீடியோவில் நான் பார்த்த வரைக்கும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டர்டில் கேக் போட்டு சாப்பிட்டது ஃபஸ்ட் டைம் எங்கள் சாச்சி வீட்டில் தான். அதுலேருந்து கேக் இல்லாமல் கஸ்டர்ட் செய்கிறதே இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் கஸ்டர்ட் செய்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைம் ப்ளெயின் கேக் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் ப்ளெயின் கேக் அந்த க்ரீமியோடு சாப்பிடும்போது அவ்வளோ ரிச் ஃப்ளேவர் கொடுக்குது. இதை நான் ஆஃப்டர்நூன் செஞ்சேன். ஆனால் நைட்டுக்குள்ளே நாங்கள் 4 பேருமே சேர்ந்து இந்த பவுலில் இருக்கிற கஸ்டர்டை காலி பண்ணிட்டோன்னா அப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மறக்காமல் ப்ளெயின் கேக் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.